நான் சொன்னல கில்லி படம் சுத்தி சுத்தி வருவாங்க. ஆக்சுவலா இருக்குங்க, இருக்கு உண்மையிலே இருக்கு. தெரியுதுங்களா? அப்ப நான் சொன்னது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து முத்து பாண்டி அங்க எட்டி பாப்பாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. இல்ல ஆக்சுவலா சின்ன சீரியஸா பாக்குறப்பங்க இந்த கில்லி படம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் எடுத்தாங்க நினைச்சு. இங்க இருக்குல்ல, அது செட்டா இல்ல வேற ஏதோ லொகேஷன் தெரியல. ஆனா கண்டிப்பா இது இல்ல, அது நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா பார்த்தா உங்களுக்கு சர்க்கிளா இருக்கு, ரவுண்டா இருக்கும். இது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, இது இல்ல. ஆனா இங்க வந்து நான் சொன்னபடி பார்த்தா ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா டெக்னாலஜி மூலியமா லைட் ஹவுஸும் இருக்கு, சாரி லிஸ்டும் இருக்கு. கரெக்ஷன் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். போராடிட்டு இருக்கேன். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், உட்காந்துக்கலாம், நல்லா இருக்கு. இந்த காட்சி இருக்காத பட்சி அது போல லைட் சொல்லியிருந்தாங்க. எத்தனை வகை லைட் வச்சு எங்கெங்க லைட் வச்சு நீங்க மேல ஃபுட்டேஜ் போட்டுக்கலாம், மேல பார்த்தா தெரியும். இது நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம், சின்ன கிராப் பண்ணி நான் கீழே போடுறோம். பாருங்க, நிறைய லைட் ஹவுஸ் இருக்கு, நீங்க பார்க்க வேண்டியது. அதுல எத்தனை வந்து மக்கள் பார்க்கக்கூடிய லைட் ஹவுஸா இருக்கும்னு எனக்கு தெரியல, அது விசாரிச்சுங்க. ஏன்னா அதுக்கு தான் புதுசா வந்திருக்கேன் ChatGPT கத்துக்குங்க. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. அங்க ஏதோ மியூசியம் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2 சைடு 3 சைடு, அப்போ ஆளுக்கு ஒரு திசையா போலாமா? ஆனா சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, அதனால ஆளுக்கு ஒரு திசையா போலாம். என்னடா ஏதோ அந்த நேசமணி அருவாளை தூக்கிட்டு ஓடுவாங்க சுத்தி சுத்தி. அவர்கிட்ட கேட்டுக்கலாம் எங்க இதுன்னு மியூசியமே. நான்லாம் சுத்தினு போய் அங்க அடி வாங்க சுத்தலாம்டா. கீழே பச்சா இல்லையா? அங்க மறந்துடும். அதான் கீழே சொன்னேன், சின்ன லைட் ஹவுஸ் இருக்கு இந்த குட்டியே. நீங்க கவனிக்கல போல. அப்போ நீங்க எதை கவனிச்சீங்க தெரியும்? கேமரா வாங்க ரைட்ல தெரியும். ஜி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. எல்லாம் பாக்குற இடத்துல எல்லாம் ஜோடி ஜோடிறாங்க. அதாவது ஒரு நிமிஷம். அதாவது நாங்க வருத்தப்படலாம்டா மொட்டை பசங்க. உன் பையன் வரும்போது வாங்கி போயிட்டு போய் வாங்கி கொடுறா குழந்தைங்க. அதை விட்டு இங்க வந்து மியூசியம் கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க காட்டுறேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த டிசைன் இதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி. ஒரிஜினல் வந்து மேல இருக்கு. ஓஜி வந்து மேல இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட லைட் எல்லாம் இங்க இருக்கு, அதான் சின்னதா இருக்கு. ஆனா எனக்கு ஏதோ ஒரு கேபிலரி லேம்ப், அதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொழி மட்டும் தான் தெரியும். ஆப்டிக்கல். ஆனா இதெல்லாம் எப்படி இது ஓகே, இந்த ரிஃப்ளெக்டர் தான் வந்து அந்த லைட் நம்ம அந்த மேடையில எரியுதுல, இதுல பட் அது பவரா காமிக்கிறதுக்காக அந்த ரிஃப்ளெக்டர். அதெல்லாம் வந்து ஜெனரல் நாலேஜ் நாங்க வளர்த்துப்போம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்க. டெய்லி நெட்ல தான் நிறைய வளர்த்துக்கிறீங்க போல. இது என்ன சொன்னீங்க? அதுதான் பாராபோலிக். அது திடீர்னு வரல, திரும்ப சொல்லுங்க. பாராபோலிக் ரிஃப்ளெக்டர். ஏதோ புஷ்டம். அதுக்கப்புறம் மாஸ்டர் லைட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல போட்டெல்லாம் இருக்குங்க, சின்ன லைட்லாம் நிறைய இருக்கு, பார்க்கக்கூடிய நிறைய இருக்கு. சென்னையோட ஃபர்ஸ்ட் துறைமுகம், அதுக்கப்புறம் சென்ட்ரல், அதுக்கப்புறம் இருக்கப்பட்ட போட்டு கேட்லிங், கரும்பு ஜூஸ் போற மிஷினா இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. அது உள்ள மெக்கானிசம் கீழ டெலஸ்கோப் இதெல்லாம் தான் அந்த இதுல வந்து நம்ம போட்ல இருந்து கீழ பொருளா இருக்கா. நான் ஏதோ அந்த குண்டாங்கிட்டால கோட் செக் பண்ணேன். காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. லைட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா 3500 வாட்ஸ் இந்த லைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5000 வந்திருக்கு. அதுதான் நீங்க கேட்ட இது 5 சாரிங்க ஒரு இது 305,000 வாட்ஸ்னு இருக்கு. மர்க்கா சொல்லு. 305,000 வாட்ஸ்னு இருக்கு. மர்க்கா சொல்லு. 305,000 வாட்ஸ்னு இருக்கு. இது 500 mm ட்ரம் ஆப்டிக்னு இருக்கு. அது என்னன்னு தெரியல. அதோட ஐஆர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதோட ஓகேங்க, இதுதான் மியூசியம் போல லைட் ஹவுஸ்ங்க. அதாவது ஆக்சுவலா 1796ல நாங்க மேல சொன்னோம் பார்த்தீங்களா, 1796ல எடுக்கப்பட்ட கட்டப்பட்ட ஒரு லைட் ஹவுஸ் தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட் ஹவுஸ் ஆஃப் மச்சான் இது டவுட்டாக இருக்கலாம் எஸ்பிளனேட் பீச் பீச் பார்த்துங்க. அதான் இதுவும் லைட் ஹவுஸ் தான். அது எது பேர் வச்சிருக்காங்க இதுதான் ஹைகோர்ட்ல டாடா கட்டினது. அந்த டவர்ல இருந்து எடுத்து இங்க வந்து நம்ம செட் பண்ணிடலாம். அந்த டவர் போட்டு லைட்டை மட்டும் செட் பண்ணிடலாம். ஓ அதுக்கப்புறம் கோட்டம் வச்சிட்டாங்களா? ஆமா நான் சொன்னல ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் வெச்சாங்க. இது சார்ஜ் விட்டுல ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் தள்ளி விட்டு ஓடியாரீங்க. எக்ஸ்கியூஸ் மீ 5 பஸ் வருமா? அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேட்பியா? மகாபலிபுரம் அதுக்கு முன்னாடி ஏதோ இருக்குல்ல 1000 போங்க 1000 கப்பலே இருக்குடா இங்க. அது கலரோட கலரா இருந்ததுனால தெரியல. அது காமிங்க, நீங்க காமிங்க, லைட் ஹவுஸ் இது காமிங்க. விளக்கு கலங்கள். அதாவது என்ன விஷயம்னா இப்போ நடுக்கடல ட்ரையாங்கிள்லாம் பெருமுடா ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது தெரியலாம், யூடியூப் போய் பாருங்க, நிறைய பேர் அதை வந்து சொல்லிருப்பாங்க என்னன்ட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. அந்த போல ஒரு ஆபத்தான இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பள்ளம்னா அந்த பள்ளத்துல வந்து ஒரு கிளைய போட்டு வைப்போம். அந்த மாதிரி அங்க ஒரு நடுக்கடல்ல ஏதோ ஒரு ஆபத்துனா இந்த போல ஒரு ஷிப்பு அங்க வந்து லைட்டுக்காக அதுல லைட் ஷிப்பான் அங்க நிக்க வச்சிடான். ஸோ இங்க அது நிக்க வச்சா அங்க வந்து ஒரு டேஞ்சரான இடம் வந்து காட்டுறதுக்காக லைட் ஷிப். எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியும். 1977 தான் கட்டியிருக்காங்க. ரைட்டு தான். 1977ல என்ன இதுவா கட்டியிருக்காங்க இது? என்ன பர்பஸ்க்கா? அதான் துறைமுகம் அது இதுக்காக தான் கட்டினது. நானே அதை பத்தி சொல்லிட்டீங்கடா, எதை பத்தி இங்க திருப்பி டவுட் ஆகுறீங்க? ஏன்டா நீங்களே அவன் எப்ப கட்டினது படிச்சு ஒரு விஷயத்த மறந்துறீங்களா? எனக்கு அது போல தான் அங்க சொல்லிடணும். அப்பதான் நம்ம கன்வே பண்றது கரெக்டா இருக்கும். 150 அடி ஆயிடுச்சு. 1977 தான் கட்டினது. நடுவில் வந்து 2018ல வந்து க்ளோஸ் பண்ணி மேல சுத்துது பாத்தீங்களா? எங்களுக்கு வந்து வெறும் அந்த இது மட்டும் தான் தெரியுது. அதான் அந்த சோலார் லைட் நினைக்கிறேன். சோலார் லைட் நினைக்கிறேன். தானு ஆமா. உங்க அப்பா நைட்டு தூங்குது அப்படியே ஆன் பண்ணி ஆஃப் பண்ண மாட்டேறாரு நினைக்கிறேன். அதாவது லைட் ஹவுஸ்ல இங்க ஒரு லிஃப்ட்ல ஏதோ சொன்னீங்க அதை பத்தி. அதான் இந்த வேர்ல்டுலயே வேர்ல்டு ஃபுல்லாவே இந்தியான்னு இல்ல வேர்ல்டு ஃபுல்லாவே லைட் ஹவுஸ்ல லிஃப்ட் வச்சுட்டு வந்து சில லைட் ஹவுஸ்ல மட்டும் தான் இருக்கு. அத நம்மளே ஆமா இதே ஒண்ணு அதுவும் ஒண்ணு அதுவும் ஒண்ணா இதுவும் ஒண்ணா. ஓகே அதான் நான் பார்த்தேன் சொன்னல. மத்தபடி மத்த எந்த லைட் ஹவுஸ்ல அலோட் பண்ண மாட்டாங்க. சொன்ன போலாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அலோடு இருக்கு. அதுவும் குறைந்தபட்சம் 20 ரூபாய்க்கு ஒருத்து. தயவு செஞ்சு நீங்க வந்து பாருங்க. ரொம்ப தூரமா இருந்தா கூட ஓகே. இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கவங்க வந்து பாருங்க லைட் ஹவுஸ் எல்லாம் எப்படி இருக்கு. பக்கத்துலயே அதோட மானிட்டேஷன் நாங்க எடுத்துருக்கோம், நீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். பக்கத்துலயே இருக்கு, நிறைய ஊர் இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது அதோட இது. அசிங்கமா திட்டு கூட பாக்குறேன். எந்த நாயோட வீடே எதிர் வீடு தான். நாங்க போய் பார்த்துச்சு அவங்க மொட்டை மேல மார்க் பண்ணி காட்டுறேன் கீழே, அது இவரோட வீடு தான். சாரிங்க வந்து பார்க்காம நாங்க வந்து கூப்பிட்டு வந்துருவோம். நானும் தெரியும் பாத்துக்கேன். லைட் ஹவுஸ் 25 அவ்வளவுதாங்க இருக்கு. நீங்க வந்து பாருங்க, குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். நீங்க சைல்டு ஆல்சோ அலோடு. நான் கீழே போர்டு பார்த்துருக்கீங்க கிச்சனுக்கு வந்து பார்க்கலாம். சரிங்க, இதுதான் விளாக்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோம். எங்களை முயற்சி ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தெரிகிறது? எங்களுக்கு ஓகே தான். நீங்க பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அதனால என்ன சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஏன்னா 10 மணி நைட் தூங்கும் போது சப்ஸ்கிரைப் அத சொல்லி சப்புன்னு சப்ஸ்கிரைப் வர வச்சிருக்கீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை சந்தோஷமா இருக்கு. இப்பதான் மனசுல பாருமே குறைஞ்சிட்டு